குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டாக கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026 மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்போ உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களோட ராகு இருக்கும் பாவக பலன்களை மட்டும் இப்ப நம்ம பார்க்கும். ஸோ அது மட்டும் இல்லாம கோச்சார ராகு இப்போ மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. ஸோ 9லே ராகு அமைந்தால் என்னாகும் அப்படின்னா முதலாவது பாதிக்கப்படக்கூடிய உயிர்காரகத்துவம் அவங்களுடைய தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிதுன லக்னத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்கள்கிட்டையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தந்தை பாதிக்கப்பட்டிருப்பார். ஒன்னா உடல் நிலை சரியில்லாம இருந்திருக்கும், இல்லைன்னா தந்தைக்கு மரணம் கூட ஏற்பட்டிருக்கும். நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி ஆகக்கூடிய புதன் இப்போ கோச்சாரத்துல ராகுவுடன் சேர்ந்து வக்ரமாயிருக்கார். அப்ப வக்ரம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் ஆப்போசிட்டா போகும். இந்த ஒரு குரூஷியலான டைம் எப்போ அப்படின்னா இந்த மாசி மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது நம்ம எல்லாமே தெளிவாயிடுவோம். முக்கியமா இந்த குரு பார்வையும் அந்த இடத்துல இருக்கு. இதுதான் அங்க முக்கியமா ஒரு விஷயம். ஏன் அந்த தந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குரு அப்படிங்கிறதே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு பார்க்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணும். என்னைக்குமே நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஒரு விஷயங்கள் அப்படின்னாலே அது கோச்சாரம் தான். ஸோ இந்த கோச்சாரத்தை மட்டுமே நம்ம என்ன செயல்பாடுகள் பண்ணுமோ அதனாலதான் நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுங்க. எந்த ஒரு செயல்பாடு பண்ணும்போது நம்மள யோசிச்சு பண்ணுங்க. அதெல்லாம் சொல்றதே அதுக்காக தான். ஆனாலும் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு அது அப்படியே பேலன்ஸ்டே இல்லாம போயிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த மிதுன லக்னம் லக்னாதிபதியே இப்ப ராகுவுடன் சேர்ந்து வக்கரமா இருக்கிற நாள் யோசிச்சு செயல்பாடு பண்ணுங்க. மிதுன லக்னத்துக்கு இந்த ஜூன் வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனை தான், ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய
பிரச்சனைகள் வந்து என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னா, யாரை நம்பி கையெழுத்து போடக்கூடாது. பிஸ்னஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம்ல ப்ராப்ளம் ஆயிருக்கு. கோர்ட்டு கேஸு அதெல்லாமே நீங்க போயிருக்கும். இது எல்லாமே கண்டிப்பா நடந்திருக்கும். ஏதாவது செக்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கும். நீங்க வந்து செக் பவுன்ஸ் ஆகுறது, அது இல்லாம நீங்க வந்து ஏதாவது ஒரு வகையில செக் குடுத்துருந்தீங்கன்னா, புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லாமே. அது எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னாடி நான் சொல்றது இந்த 18 மாசங்களுக்குள்ள இது எல்லாமே நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். அப்ப இந்த மாரியான பிரச்சனைகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆயிட்டே வந்துட்டு இருந்தாலும், இன்னுமே ஜாக்கிரதையா இருங்க. இப்ப யாராவது உங்க பேர்ல கடன் வாங்குறது, அதுக்காக நீங்க சைன் போடுறது, இதெல்லாம் நீங்க பண்ணிடவே கூடாது. பிரச்சனையில போய் உட்காந்துருவீங்க இப்போ. அவங்க தப்பிச்சிருவாங்க, நீங்க போய் பிரச்சனையில. ஏன்னா, உங்க மூலியமாக பிறருக்கு நன்மை நடந்தாலும், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு தீமை மட்டுமே நடக்கும். ஏன்னா, பொதுவாவே வந்து மிதுன ராசிக்காரங்க புதனோட ஆதிக்கத்தை பெற்றவர்கள் வந்து புத்திசாலிகள் தான். ஆனாலும் நம்பிட்டா, அவங்கள நீங்க வந்து கண்மூடித்தனமா நம்பிருவீங்க. அதான் உங்க பிரச்சனையே. யோசிச்சு பார்த்தா, நீங்க யாருக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்து டபுள் மைண்டடா யோசிப்பீங்க, சந்தேகப்படுவீங்க. அத ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்காக 1008 கேள்வி கேட்பீங்க. ஆனா, ஒருத்தங்கள நம்பிட்டீங்கன்னா, இந்த எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வேலை செய்யாது. கண்ண மூடி நம்புறது. அப்புறம் போய் பிரச்சனையில மாட்டிக்கிறது. திருப்பி நம்புறது, பிரச்சனையில மாட்டிக்கிறது. என்னதான் புத்திசாலித்தனமா இருந்தாலும், மிதுன ராசி லக்னக்காரர்களை ஏமாந்தது தான் ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாமே நடந்திருக்கும் கண்டிப்பா. இப்ப ராகு இருந்து அந்த இடத்த வேற ரொம்ப அழகா பெருக்கிட்டே போறனால, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணியிருப்பாரு. ஸோ இதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள நீங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். டாக்குமெண்டேஷன் ஆன விஷயங்கள், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இந்த டைம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, உங்களுடைய மிதுன நகரத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் தான் வர்றாரு. செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்காரகன். எப்பேற்பட்ட மிதுன லக்னக்காரர்கள் இருந்தாலுமே நீங்க கேட்டு பாருங்களேன், இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களோட வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. ஒரு இடம் வாங்கினப்பா விற்கவே மாட்டேங்குதும்பாங்க. ஒரு இடம் வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டம்பாங்க. அப்புறம் இடம் வாங்குறதுக்காக பணம் சேர்த்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டம்பாங்க. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு, ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டு அதிபதியா வரனால ஃபர்ஸ்ட் பிரச்சனையும் சிக்கலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாபத்தை கொடுப்பாரு. இதெல்லாமே மிதுன ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்க. முடிந்த அளவுக்கு வந்து யோசிச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துல இருந்து உங்களுக்கு செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் இப்ப அங்க இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ காதல் அப்படிங்கிற எல்லா விஷயத்திலுமே இப்ப வந்து நீங்க ஒரு ப்ரொபோஸ் பண்றீங்க, ஒரு கல்யாணத்துக்கு கொண்டுட்டு போறீங்க அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு வந்து கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா 5, 12 உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.